புதுச்சேரி கோரிமேடு அன்னை தெரசா வீதியில் வசித்து வந்தவர் முன்னாள் ராணுவ வீரர் செல்வராஜ். ராணுவத்தில் இருந்து திரும்பிய பின்னர் செல்வராஜ் ஜிப்மர் மருத்துவமனையில் ஓட்டுநராக பணியாற்றி ஓய்வு பெற்றார். இவர் மனைவி வசந்தா, மகன் சிவக்குமார், மகள் வழி பேரன் பரத்குமார் ஆகிய 4 பேர் ஒரே வீட்டில் வசித்து வந்தனர். இவர்களில் பிசியோதெரபிஸ்டான சிவக்குமார் அந்த வீட்டின் மேல் மாடியில் குடில் அமைத்து தங்கியிருந்தார். புதன்கிழமை இரவு பூட்டப்பட்டிருந்த அந்த வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியது. அக்கம் பக்கத்தினர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க அந்த வீட்டின் கதவை திறந்து பார்த்தபோது வீட்டின் பல்வேறு பகுதிகளில் ரத்தம் சிதறிய தடயங்கள் இருந்தது. ஆனால் வீட்டுக்குள் சடலங்கள் ஏதும் இல்லை. அந்த ரத்தத்தில் இருந்துதான் இந்த துர்நாற்றம் வீசுவதை கண்டறிந்த காவல்துறையினர் அந்த வீட்டில் இருந்தவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் அறிந்து வந்த போலீசார் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது வீடு முழுவதும் இரத்தக்கரை இருந்தது தெரிய வந்தது. ஆனால் வீட்டிற்குள் சடலம் ஏதும் இல்லை. எனவே வீட்டிற்குள் வைத்து கொலை செய்து சடலங்களை மர்ம கும்பல் அப்புறப்படுத்தி இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணையை முன்னெடுத்தது காவல்துறை. இந்த நிலையில் கடந்த 1 வார காலமாக முன்னாள் ராணுவ வீரர் செல்வராஜுக்கும் அவரது மகன் சிவக்குமாருக்கும் சொத்து தொடர்பாக பிரச்சனை இருந்து வந்தது தெரிய வந்தது. மூலச்சத்திரம் பகுதியில் பதுங்கியிருந்த சிவக்குமாரை சுற்றி வளைத்த காவல்துறையினர் அவரிடம் நடத்திய விசாரணையில் தந்தை செல்வராஜ், சகோதரி மகன் பரத்குமார் ஆகிய இருவரையும் கொலை செய்ததை அவன் ஒப்புக்கொண்டான். சிவக்குமார் பிசியோதெரபிஸ்ட் படிப்பு முடித்திருந்தாலும் முறையாக வேலைக்கு செல்லாமல் ஊதாரித்தனமாக சுற்றி கொண்டிருந்ததால் தந்தை மகனுக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் செல்வராஜ் தனது பெயரில் உள்ள வீட்டை மகள் வழி பேரன் பரத்குமார் பெயருக்கு எழுதி வைக்க முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதற்கு சிவக்குமாரும் செல்வராஜின் மனைவி வசந்தாவும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக தந்தையை கொன்றால்தான் சொத்து கிடைக்கும் என்பதால் செல்வராஜை அடித்து கொலை செய்துள்ளான் சிவக்குமார். அதனை பார்த்து கொண்டிருந்த சகோதரி மகன் பரத்குமாரையும் அடித்து கொலை செய்த சிவக்குமார் அவர்கள் இருவரது சடலங்களையும் அரிவாளால் துண்டு துண்டாக வெட்டி 7 சாக்கு மூட்டைகளில் அடைத்துள்ளார். செவ்வாய்க்கிழமை இரவு அந்த மூட்டைகளை எல்லாம் வாகனத்தில் ஏற்றி புத்தேரி குப்பைமேட்டையொட்டியுள்ள காட்டு பகுதியில் வீசியுள்ளான் சிவக்குமார் என்கிறது காவல்துறை. வசந்தா தனது கொலைக்கு உடந்தையாக இருந்ததால் அவரை மட்டும் உயிரோடு விட்டதாக வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளான் கொடூர கொலைகாரன் சிவக்குமார். கொலையாளி அடையாளம் காட்டிய இடத்திலிருந்து உடல் பாகங்கள் அடைக்கப்பட்ட 7 சாக்கு மூட்டைகளையும் மீட்ட காவல்துறையினர் பிண கூராய்வுக்காக அவற்றை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தந்தை சொத்துக்களை சேர்ப்பதே தங்களுக்காகத்தான் என்ற மனநிலையில் ஊதாரியாக சுற்றித் திரியும் வாரிசுகளுக்கு சொத்து இல்லை என்ற நிலை வந்தால் எத்தகைய விபரீதம் நிகழும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். பாலிமர் செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் சண்முகம் மற்றும் வேல்ராஜ்.